கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழும்படி அவரை துக்கப்படுத்துகிற இன்னொரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். மனிதனுடைய மாய்மாலத்தினாலே துக்கப்படும் ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது பரிசேயர் சதுசேயரை குறித்து பல முறை ஆக்ரோஷமாக கூட மாயக்காரரே, மதிகேடரே என்று அவர்களை கடிந்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 15 7, 8, 9 வசனத்துல, மாயக்காரரே, உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். ஸோ இந்த மாயக்காரருடைய ஒரு டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, வெளியில அவங்க உதடுகளினாலே வாயினால ஒன்று சொல்றாங்க, ஆனா அவங்க இருதயத்துல அது இல்லை. இருதயம் தூரமா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட பார்க்கலாம். தீத்து 1 16 வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கு, அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இங்கே வேதத்துல நாம் பார்க்கிறோம், எபேசியர் 2 நாம் மறுபடியும் நாம் நற்கிரியைகளை செய்யும்படி உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி. ஆனால் இங்கே கிறிஸ்துவை அறிந்திருக்கிற இந்த ஜனங்கள் யாராகிலும் அவரை அறிந்திருந்துட்டு அவர் செய்த கிரியைகளை நாமும் செய்யாதிருந்தால், அதாவது உள்ள வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு வெளியரங்கமாக நம்ம அதை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அதுக்கு பேர் தான் மாய்மாலம். உதாரணம் பார்க்கணும்னா 1 யோவான்ல 4 திரும்பமாக வருகிறது, கண்ட சகோதரனை நேசிக்காதவன் கிறிஸ்துவை காணவில்லை. இன்னும் மாறாக, நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சகோதரனை நேசிக்காவிட்டால் அவன் பொய்யன் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில இந்த மாய்மாலம் என்பதை நாம் சற்று கவனித்து பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 3 5 இப்படியாக சொல்லுகிறது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. தேவ பக்தியின் வேஷம், அதாவது தேவ பக்தி வேணும் நமக்கு எல்லாருக்கும், தேவ பக்தி அடிப்படையானது. ஆனா அது வேஷம், வெறும் அது நிரந்தரம் அல்ல, அது விருப்பம் அல்ல. சரி, அது போட்டுப்போம் அப்படின்னு போட்டுக்கொள்வது. வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்களாம். இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகணும் அப்படின்னு வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. மத்தேயு 23 மயக்காரரே அப்படின்னு சொல்லி பரிசேயர் சதுசேயரை ஆண்டவர் பயங்கரமாக கடிந்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக 28 மத்தேயு 23:28 இப்படி போடப்பட்டிருக்கு, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாய்மாலத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் வரும்போது அவர் நம்ம இருதயத்தை தாண்டாரு, இருதயத்துல வாசம் பண்றன்றாரு. அங்கிருந்தா மகா கேடும் கொடிய காரியங்களும் புறப்பட்டு வருதுன்னு சொல்றாரு. அந்த இருதயம் மாற்றப்படாமல் வெளியரங்கமாக மட்டும் மாற்றிட்டாங்கன்னா, இப்ப நம்ம
திடீர்னு நம்ம வீட்டில் விருந்தாளிகள் வராங்க அப்படின்னு சொன்னால் மேலோட்டமாக சரி செய்வாங்க. இல்லை ஒரு கம்பெனியில் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அப்படி அங்கே இருக்கிற அழுக்கு அந்த குப்பைகள் எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டு வெளியே வந்து நல்ல அழகான ஒரு தோற்றத்தை கொடுப்பார்கள். இதுதான் மாய்மாலம். ஸோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த காரியம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுறோம். ஏன் இது முக்கியமா அப்படின்னா மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் மாயக்காரரை போல இருக்காதீங்கன்னு பலமுறை ஜெபம் பண்றதுல உபவாசிப்பதுல எல்லாம் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 6:5 பார்த்தீங்கன்னா, அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், அப்படி பண்ணாதேன்னு சொல்லி சொல்லி சொல்றார். ஏன்னா அவங்க எல்லாத்தையும் பார்வைக்காக செய்யறாங்க, வெளியரங்கமாக மனித புகழுக்காக மனிதனுடைய அப்ரூவலுக்காக செய்கிற மனுஷர்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்படி நம்ம செய்யாம நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, யாக்கோபு 1:22 சொல்ற மாதிரி, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த மாய்மாலத்திற்கு எப்படி இடம் வருது அப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கும்போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா, அந்த பக்தி வந்து அவபக்தியாக, தேவ பக்தியாக இருக்க வேண்டியது அவபக்தியாக மாறிவிடுகிறது, ஆண்டவரை அவமதிக்கிறதாக மாறிவிடுகிறது. ஆகவே நம்ம வசனத்தை கேட்கிறவங்களா மட்டும் இல்ல, ஆண்டவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படுகிறவர்களாக, எவ்வளவு தூரத்துக்கு அப்படின்னா 100% கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கீழ்ப்படியாமையினால்தான் இந்த உலகத்துல பாவம் வந்தது. ஸோ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில இந்த கீழ்ப்படியாமை காணப்படுதா அப்படின்னு சிந்தித்து பார்ப்போம். ஏனென்றால் நம்ம மாய்மாலமாக வெளி ஒன்று உள்ள ஒன்று இருந்தோம்னா அது பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே உங்களை ஆராய்ந்து பாருங்க, தேவனுடைய சமூகத்துல விட்டு கொடுங்க. உங்க வாழ்க்கையில மாய்மாலத்திற்கு இடம் இருக்குதா? உங்க உள்ளமும் உங்க வெளியரங்கமான செயலும் ஒன்றாய் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேளையிலும் நீர் எங்களை எச்சரித்தது போல ஆண்டவரே, நாங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளாயிராதபடிக்கு ஆண்டவரே, உள்ளிருந்து புறமாய் சுத்திகரிக்கப்படும்படி எங்களை உடைய கரத்திலே விட்டு தருகிறோம். உடைய வார்த்தைகள் எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, நாங்கள் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு பயந்து ஆண்டவரே உடனடியாக கீழ்ப்படுகிறவர்களாக, முழுமையாய் கீழ்ப்படுகிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் காணப்படத்தக்கதான அந்த உண்மையான உத்தமமான இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. உடைய பொற்கரத்திலே அர்ப்பணித்து இந்த விண்ணப்பத்தை இரட்சகராகிய இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருந்து இந்த வார்த்தைகளை உங்கள் நினைவிலே கொண்டு வந்து நம்மை மறுரூபப்படுத்துவார்.